இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்த 10 வருட காலம் இந்த கிரக நிலைகளை பொறுத்து என்ன மாதிரி விஷயங்கள் சாதகமா அமைய போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் அவங்க எச்சரிக்கையா இருக்கணும்? இந்த ரிஷபத்திற்கு முக்கியமாக எந்த பயிற்சியை பார்க்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு தொழில் வளர்ச்சி சாதகமாக இருக்கணும் அப்படின்னா சனி பயிற்சியை பார்க்கணும். அவங்களுக்கு கடன் கிடைக்கணும், ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கணும்னா குரு பயிற்சியை பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம்கான சோர்ஸ் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும், பெருகணும் அப்படின்னா அவங்க ராகு பயிற்சியை. அப்போ வருமானம் சார்ந்த நெருக்கடிகள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த 1.5 வருஷம் மட்டும்தான் இதனுடைய பலன். அதுக்கப்புறம் அவர் தனுசுக்கு வரும்போது சூப்பராக இருக்கும். வருமானம் உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் அது பெருகும் வருமானம், ஏன்னா ராகுனாவே பெருக்கும். அதனால வருமானம் அவர் கன்னிக்குள்ளே வரும்போது தனுசுக்குள்ளே வரும்போது வருமானம் ரெட்டிப்பான வருமானங்களை தந்துடும். இந்த 10 வருஷத்துல அவர் ஒரு 5 கட்டம் மாறுவார். அப்படி வரும்போது நீங்க எப்பெல்லாம் பயிற்சி ராகு இது பயிற்சி தான் எல்லாருமே வரும்போது தெரிஞ்சுக்க முடியும். அதனால நம்ம டேட்டு சொல்லணுங்கிற அவசியம். இந்த 3 பயிற்சிகள் ரிஷபராசிக்காரர்கள் எதுக்காக பார்க்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க மேம். இப்போ இந்த 3 பயிற்சியுமே எனக்கு கொஞ்சம் சாதகமாக அமையட்டும், சில பாதகங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அது எனக்கு வேண்டாம், அதை நான் எப்படி தவிர்க்கிறது, எந்த தெய்வத்தை வழிபடுறது அப்படின்னா எந்த தெய்வம் மேம் சொல்லுவீங்க? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, ஜோதிட ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சிஷ்யர்களுக்கு வந்து இவங்க ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேம் கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம். அவங்க தான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். வணக்கம் மேம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எப்படி மேம் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப ஆழமாகவும் அதே மாதிரி ரொம்ப காரகத்துவமாகவும் இருக்குது உங்களுடைய பதிவுகள் எல்லாம். மக்கள் வந்து நிறைய விரும்பி பார்க்குறாங்க உங்களுடைய பதிவுகளை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற டாபிக் மேம், இப்போ ஜோதிடம் அப்படின்னாலே எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து என்னோட லைஃப் எப்படி இருக்கும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? ஸோ அடுத்த 10 வருடங்களுக்கு மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இப்போ இந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளை வைத்தும் வாழ்வியல் முறையை வச்சும் எப்படியெல்லாம் அமைய போகுது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி எதை பேஸ் பண்ணி நீங்க சொல்ல போறீங்க அப்படின்றதையும் மக்களுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. இந்த 10 வருஷம்னு நீங்க கேட்கும்போது எனக்கு அட்சய லக்ன பദ്ധதி தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நம்ம லக்னம் மாற்றம் 10 வருஷத்துக்கு ஒரு லக்னம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இது வந்து ஜென்ரலான ஒரு பதிவு அப்படிங்கிறதுனால இது ஒரு ராசிக்கு 10 வருஷம் மாற்றங்களை நம்ம குரு பகவானை மட்டும் வச்சு எடுத்துட்டு போகணும். ஏன்னா அந்த குரு மட்டும்தான் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகமாக இருக்கார். அடுத்து வந்து இந்த சனி பகவானை எடுத்துட்டோம்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். இந்த 10 வருஷத்துல அவர் 4 கட்டம் மாறுவார். 2027 சனி பயிற்சி ஆகும் போது, அடுத்து பார்க்கும்போது 2029 சனி பயிற்சி ஆகும், அது 2032 சனி பயிற்சி ஆகும், அதுக்கு அடுத்து 2036 சனி பயிற்சி ஆகும். 2036 ஆகும்போது 34 ஆகும்போது 34 to 36 கடகம் வரையும் சனி பகவான் டிராவல் ஆக போறார். அப்ப இந்த 10 வருடம் இந்த டிராவலை வச்சும் அடுத்து குரு பகவான் இந்த 10 வருஷத்துக்கு மூவ் ஆகிறத வச்சும் தான் நம்ம இப்ப பலன்களை பார்க்க போறோம். இது உங்களுடைய ஏஎல்பி லக்னத்திற்குன்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் பலன் பொருந்தும், சூப்பரா பொருந்தும். இன்னும் ஜென்ரலான பலனை விட இது இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஏஎல்பி லக்னம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த ஏஎல்பி லக்னம் வரையும் இந்த பலன் பொருந்தும் கூட பார்க்கலாம். அடுத்து இந்த ராகுகேது நம்ம 3 பயிற்சிகளை மட்டும்தான் ரொம்ப பிரதானமா பார்க்குறோம். இந்த ராகுகேதை எடுத்துட்டா 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றம் அடையக்கூடிய கிரகமாக இருக்கு. இப்போ இந்த டிசம்பர்ல ராகுகேது பயிற்சி ஆக போகுது. இந்த டிசம்பர்ல கரெக்டா ராகு பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மகர ராசிக்குள்ள வரப்போறார். இந்த மகர ராசிக்குள்ள வந்துட்டு அங்க 1.5 வருஷம், இந்த 10 வருஷத்துல அவர் ஒரு 5 முறை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தருவார். அப்ப இதை வச்சுதான் நம்ம அந்த பலன்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். இது யாருக்கெல்லாம் யாரு எதை பார்க்கணும்? எல்லா லக்னமும் குருவை மட்டுமே பார்க்கணுமா, இல்லை எல்லா லக்னமும் ராகுகேது பயிற்சியை பார்க்கணுமா, இல்லை சனி பகவானை பார்க்கணுமானா சில லக்னங்களுக்கு மட்டும் சனி பகவானை பார்த்தா போதும், சில லக்னங்களுக்கு நம்ம ராகுகேதை பார்த்தா போதும், மற்ற எல்லா லக்னங்களுக்கும் அதை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம்.
சூப்பர். குருவை மட்டும் எல்லா லக்னத்துக்கும் பார்த்துக்கலாம். கண்டிப்பா மேம். ஏன்னா நாளைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். நாளைக்கு என்னோட லைஃப் எப்படி அமைய போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த வகையில அடுத்த 10 வருஷங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கும், நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, இதெல்லாம் சாதகமா நடக்க போகுது, அதுக்கு நீங்க விதைகளை இப்பவே போட்டுவீங்க அப்படின்ற மாதிரி இந்த பதிவு அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம் மேம். கண்டிப்பா. ரொம்ப அழகா 10 வருஷத்துக்கு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நான் ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்தேன். ஆனா கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாம நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லிட்டு வரீங்க மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்த 10 வருட காலம் இந்த கிரக நிலைகளை பொறுத்து என்ன மாதிரி விஷயங்கள் சாதகமா அமைய போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் அவங்க எச்சரிக்கையா இருக்கணும்? கண்டிப்பா. நம்ம அந்த பெயர்ச்சிகள் வந்து இந்த 3 பெயர்ச்சிகளை வச்சு தான் பார்க்கணும். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகேது பெயர்ச்சி. இந்த ரிஷபத்திற்கு முக்கியமாக எந்த பெயர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு தொழில் வளர்ச்சி சாதகமாக இருக்கணும் அப்படின்னா சனி பெயர்ச்சியை பார்க்கணும். அவங்களுக்கு கடன் கிடைக்கணும், ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கணும்னா குரு பெயர்ச்சியை பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம்கான சோர்ஸ் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும், பெருகணும் அப்படின்னா அவங்க ராகு பயிற்சியை பார்க்கணும். இந்த 3 பயிற்சி இந்த காரணத்துக்காக தான் இவங்க பார்க்கணும். அது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரி, இப்போ ராகு அவங்களுக்கு வருமானத்தை, முக்கியமாக வருமானம் தான், எனக்கு மற்றதெல்லாம் விட்டுடுங்க, எனக்கு வருமானத்தை பற்றி மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த 10 வருஷத்தில் அந்த ராகு பயிற்சி, இப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அடுத்து வந்து மகரத்துக்கு மாறுவார். ஏன்னா எப்போதுமே ராகுக்கு எதிர் ரிவேஸில் தான் சுற்றுவாங்க. அப்போ மகரத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ராகு என்ன பண்ணுறாரு, இந்த ரிஷபத்தை பொறுத்தளவில் அவர் 9வது வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். இந்த 9ல் ராகு இருக்கிறது நல்ல விஷயம்னா, வருமானத்துக்கு அவர் நல்லது பண்ண மாட்டார். அப்போ வருமானம் சார்ந்த நெருக்கடிகள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த 1.5 வருஷம் மட்டும்தான் இதனுடைய பலன். அதுக்கப்புறம் அவர் தனுசுக்கு வரும்போது சூப்பராக இருக்கும். வருமானம் உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் அது பெருகும் வருமானம், ஏன்னா ராகுனாவே பெருக்கும். அதனால வருமானம் அவர் கன்னிக்குள்ள வரும்போது, தனுசுக்குள்ள வரும்போது வருமானம் ரெட்டிப்பான வருமானங்களை தந்துடும். இந்த 10 வருஷத்துல அவர் ஒரு 5 கட்டம் மாறுவார். அப்படி வரும்போது நீங்க எப்பெல்லாம் பயிற்சி, ராகு இது பயிற்சி தான் எல்லாருமே வரும்போது தெரிஞ்சுக்க முடியும். அதனால நம்ம டேட்டு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அதுவே அவர் விருச்சிகத்துக்குள்ள இந்த ராகு வரும்போது அங்க கடன் தான் அதிகமாகுமே தவிர வருமானம் குறைஞ்சிடும். அதே நேரத்துல எதிர்பாராத திடீர் வருமானத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. அது எதிர்பாராம தான் நடக்கும். நமக்கு வருமானம் வரும் 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 அப்படின்னா அது கிடைக்காது. இப்ப அதுவே துலாம்ல ராகு மாறுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த துலாம் ராகு சூப்பரா இருக்கும். அது வருமானத்தை அவருக்கு இன்னும் ரொம்ப நினைச்ச மாதிரி எல்லாம் பல வழிகள்ல இருந்து சூழ்நிலையே அவங்களுக்கு சாதகமாக மாறி செயல்பட ஆரம்பிச்சிடும். இது இப்ப சனி பயிற்சி எடுத்துட்டோம்னா, இப்ப சனி பகவான் ரொம்ப நல்லா தான் இருக்காரு. அடுத்து 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க சனி பகவானுடைய ரோல் வந்து தொழிலை ரன் பண்ணக்கூடியவர். தொழிலை பொறுத்தளவுல சனி பகவான் விரயத்துல இருந்தாருன்னா, மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம எந்த துறையில இருக்கோமோ அது சார்ந்து அந்த சனி பகவான் வேலை செய்வார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். வேலையாட்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். விரையச்சனியாச்சே அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விரையச்சனி அவங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் ஜென்மத்துக்கு சனி வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அப்போது இவங்களுக்கு எப்போ அவங்களுக்கு ரிஷபத்திலேயே சனி பகவான் வர்றாரோ அந்த காலகட்டங்கள் தொழில் சார்ந்த அழுத்தங்கள் அவங்களுக்கு அதிகமாகும். அப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துடும். அதுவே மிதனத்துக்குள்ள சனி பகவான் வரும்போது தொழில் சார்ந்த வருமானம் சூப்பராக இருக்கும். அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அது குரு பகவானை வச்சு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த குரு பகவான் இவங்களை பொறுத்தளவில் லாங் டைம் கடனையும் ஒரு லாபத்தையும் கொடுக்கக்கூடியவராக, திடீர் லாபத்தை தரக்கூடியவராக குரு பகவான் ரெண்டுத்துலையுமே பிளே பண்ணுறாரு. ரெண்டுக்குமே. ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தளவில் 11க்கும் 8க்கும் அதிபதி குரு. அப்போ இந்த குரு பகவான் இப்போ வந்து கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்து சிம்ம ராசிக்கு மாறும்போது எதிர்பாராமல் இடம், வீடு, சொத்து, சுகத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். அதுவே ஆனால் கடன் வாங்கி தான், பெரிய கடன் வாங்குவாங்க. அதுவே கன்னிக்குள்ள வரும்போது குழந்தைகளால ஒரு சில நன்மைகளை கொடுத்துடும். அதுவே அவருக்கு துலாம்ல வரும்போது அப்போ கடனும் பிரச்சனைகளும் அதிகமாகும், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அவங்களுக்கு வந்துடும். அதுவே விருச்சகத்துக்குள்ள இருக்கும்போது திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு நல்லா இருக்கும். தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் ரிஷபத்தை பொறுத்தளவில். இப்போ அதுவே தனுசுக்குள்ள வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிர்பாராத விபத்து கண்டங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். சரி, விபத்து கண்டம் மட்டும்தான் ஏற்படுமா? கடனால் அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதுவும் ஒரு கண்டத்துக்கு சமம் தான். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். எதிர்பாராத திடீர் நிகழ்வாக அது இருக்கும். அப்போது தனுசுக்குள்ளே வரும்போது மட்டும் இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே மகரத்துக்குள்ளே வரும்போது பரவாயில்ல, ஒன்றும் பெரிய ஆபத்து கிடையாது.
அதுவே கும்பத்துக்குள்ள வரும்போது தொழில் சார்ந்த அழுத்தங்களை கொடுக்கும். ஆனா ரொம்ப பிஸியா இருப்பாங்க அந்த நேரத்துல. அழுத்தம் ஏற்பட்டாலும் ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய வாய்ப்பு, ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அந்த அடுத்த 10 வருஷத்துல ரிஷபத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, ரொம்ப சங்கடப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அந்த ராகு பயிற்சியில மட்டும் கொஞ்சம் அவங்க கவனமா இருந்துட்டாலே போதும். வருமானத்திற்கு பார்க்கணுன்னா ராகுவை பார்த்துக்கோங்க, தொழிலுக்கு பார்க்கணுன்னா சனி பகவானை பார்த்துக்கோங்க, லாங் டைம் கடனுக்கு பார்க்கணுன்னா குருவை பார்த்துக்கோங்க. ஓகே, சூப்பர். இந்த 3 பயிற்சிகள் ரிஷபராசிக்காரர்கள் எதுக்காக பார்க்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க மேம். இப்போ இந்த 3 பயிற்சியுமே எனக்கு கொஞ்சம் சாதகமாக அமையட்டும், சில பாதகங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அது எனக்கு வேண்டாம், அதை நான் எப்படி தவிர்க்கிறது, எந்த தெய்வத்தை வழிபடுறது அப்படின்னா எந்த தெய்வம் மேம் சொல்லுவீங்க? பொதுவாக ரிஷபத்தை பொறுத்தளவில் அவங்க கார்த்திகை நட்சத்திரமாக இருக்காங்கன்னா அம்மாவை நல்லா கவனிச்சுக்கோங்க. அம்மாவுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுங்க. அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. அம்மாவை விட சிறந்த தெய்வம் வேற எதுவுமே கிடையாது. அடுத்து ரோகிணி நட்சத்திரம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரோகிணி நட்சத்திர காலங்களில் தண்ணி தான் அவங்க ரொம்ப வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னா நீர் தான். தண்ணியை அனாவசியமாக வேஸ்ட் பண்ணக்கூடாது, தண்ணியை அழுக்காக்கக்கூடாது, தண்ணியில் கண்ட பொருள்களையும் தூக்கி வீசக்கூடாது. அந்த தண்ணியை அவங்க தெய்வமாக மதிக்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். பணம் செலவாகாமல் இருக்கணும்னா தண்ணியை சிக்கனப்படுத்தணும்னு முன்னோர்கள் சொல்லி வளர்த்துருக்காங்க இல்லையா? அது ரோகிணி நட்சத்திரம் போகும்போது அது சந்திரனுடைய நட்சத்திரமே கூட. அப்போ அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த தண்ணியை ரொம்ப பத்திரமா அவங்க சிக்கனமாக தெய்வமாக போற்றி பாதுகாத்தாங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து மிருகசிரீஷ நட்சத்திரத்தை பொறுத்தளவில் அவங்க முதல்ல கோபத்தை குறைச்சிக்கணும், கோவப்படக்கூடாது. அதே மாதிரி இவங்க வாய் சொல்லில தான் வீரராக இருப்பாங்க, செயல் திறம்ங்கிறது ரொம்ப கம்மி. அப்போ அதனால அவங்க செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வேணும். இவங்க முருகனை கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சூப்பர் மேம். அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்றது இல்லாமல் எந்தெந்த விஷயங்களை அவங்க பார்க்கணும், எந்த தெய்வத்துக்கு ஒரு படி மேலே போய் அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். ஸோ ரிஷபத்துக்கு ஒரு ஏற்றப்பதிவு அப்படின்னு தான் இதை சொல்லணும். நல்ல தகவல் மேம். நீங்கள் ஜோதிடம் கற்றுத்தரப்படும், நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஒரே மாதத்தில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் நான் ஜோசியம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இருப்பாங்க. நானும் ஒரு ஜோதிடர் ஆகணும் அப்படின்னா ஒரே மாதத்தில் முடியுமா மேம்? நானும் ஒரு ஜோதிடர் ஆகணும்னா அதுக்கு 1 மாதம் பத்தாது. நான் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும்னா 1 மாதம் போகும். ஓகே. இப்போ நான் சமையல் கலையில் தேர்ந்த வல்லுநராக ஆகணும்னா அதுக்கு பல டிஷ்ஷை நான் செஞ்சு பார்க்கணும், பழகணும். அது யார் என்ன கேட்பாங்கன்னு தெரியாது, எல்லாத்தையும் செய்ய தெரியணும். அதுதான் ஜோதிடம். நான் பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். ஆனால் ஜோதிடம் நான் சமையல் பண்ண என்ன தெரிஞ்சுக்கணும், நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு சாப்பாடு செய்ய தெரியணும் அப்படின்னா அதுக்கு சில முக்கியமான டிஷ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த மாதிரி தான் இந்த 1 மாதத்தில் உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் பலன் எடுக்கிறதுக்கு. இப்போ பெரும்பாலும் என்ன கேள்விகள் பிரதானமாக வந்துடுற போகுது, என் பையன் நல்லா படிப்பானா, எங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், நான் இடம் வாங்க வேணா, வீடு வாங்கணும், தொழில் எனக்கு நல்லா இருக்குமா, கடன் எப்போ தீரும், எனக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குமா, இதுதானே ஒருத்தருடைய பிரதானமான கேள்வி. இந்த கேள்விகளுக்கு உங்களால் பதில் எடுக்க முடியுமானா எடுக்க முடியும். இல்லை நான் நுணுக்கமாக எனக்கு ஆப்ரேஷன் நடக்கும்னா எப்போ நடக்கும், எந்த மாதத்துக்குள்ளே நான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் கொஸ்டினுக்குள்ளே போறீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட். ஜென்ரல் மருத்துவர்கிட்ட போய் தலைவலி, கால்வலி, கைவலின்னா மாத்திரை கொடுப்பாரு. ஆனால் எந்த பார்ட்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனையினால வலிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் போகணும் இல்லையா? அந்த மாதிரி தான் இது நமக்கு தேவையானதை நம்ம செல்ஃபாக நம்மளுக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு புரிகிற அளவுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உன் ஜாதகம் யோக ஜாதகம்ப்பா, நீ ஓகோன்னு இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணு, ஒரு 10,000 ரூபா தான் செலவாகணும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம ஜாதகம் இப்போ இந்த 10,000 செலவு பண்ணால் எனக்கு பலன் தருமான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் படிக்கணும். அதுக்காக தான் உங்களை படிக்க சொல்லணும். இது கரெக்ட் தானா? ஒருத்தர்கிட்ட நம்ம ஏமாறக்கூடாது. அந்த ஏமாறாமல் இருக்கணும்னா நம்ம அதை பற்றின ஒரு அறிவு நமக்கு வேணும். அதுக்காக தான் ஜோதிடம் உங்களை படிக்க சொல்கிறேன். சூப்பர் மேம். இப்போ இந்த ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா முதல் முறையாக ஜோதிடம் சேருவவங்களுக்கு ஒரு 64 இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்துடுவோம். அந்த வீடியோவில் அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வகுப்பு அவங்களுக்கு சுலபமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் அதில் இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டாலே போதுமானது. சூப்பர் மேம். மக்களுக்கு இந்த பேசிக் நாலேஜ் வேணும். ஜாதகம்னா என்ன, ஜோதிடம்னா என்ன, உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு வகுப்பு நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அது கண்டிப்பாக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி மேம். நன்றி.
இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இப்படி தான்ப்பா லைஃப் இருக்கும் அப்படின்னு இந்த பதிவை பார்த்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேடம் கிட்ட நீங்கள் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும், ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.